மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வச்சு ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது அவர் தினேஷ் வீணாக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதையும் பார்க்க முடியுது. ஸோ நடுவில் இவர் போய் தினேஷ் வந்து சரியில்லை அப்படின்னு வீணா கிட்ட வந்து ஒரு அரசல் பரசலாக ஒரு விஷயத்த சொல்றதும், ஆனால் நேஹா கூடவும் பழகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது தேஜஸ் வந்து இங்கே டபுள் கேம் ஆடுற மாதிரி அவரோடது ஒரு கேரக்டர் வந்து இப்போ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசு பொருளாக பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அசீம் என்னப்பா நம்மால் கெத்தாச்சு, பிக் பாஸ்ல கெத்து காட்டினார், இங்கே என்னப்பான்னா இங்கே அவரோட கெத்து செல்லுபடி ஆகலை, பிக் பாஸ் பாஷா இதில் பழிக்கல அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா இது வேற மாதிரி ஷோ, பிக் பாஸ் மாதிரி மினி பிக் பாஸ்னு ரிவ்யூஸ் நாங்கள் சொன்னாலுமே இந்த ஷோட கான்செப்டோ இந்த ஷோவை கொண்டு போகிற ஆங்கிள்லையோ இதில் வந்து மக்கள் ஓட்டு கிடையாது, கெத்து காட்டுறது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணோட இல்லை ஒரு பையனோட தான் அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சு லைஃப் பார்ட்னருக்கான அந்த ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கான விஷயம்னா அந்த லைஃப்பை எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க, இல்லை இந்த லைஃப் பார்ட்னர் விஷயத்தை எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விஷயம்னா இதில் அசீம் வந்து சைலண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் ரியலாக ஏதாச்சும் பண்ணுவாரா, இல்லைனா இப்படியே தான் போவாரா, இப்படியே தான் கொண்டு போவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் தேஜஸ் அப்படிங்கிறவர் வந்து ஈஸி கோயிங், அந்த ஸ்பைஸ் அப்படிங்கிற விஷயத்திலேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து பெப்பர்னு அசீம் வந்து எடனை சொல்கிறாங்க. எடன் வந்து அவங்க வந்து ஜெர்மனியில் அவங்களுக்கான அந்த லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அப்யூஸான விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து லைஃப்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டென்ஸ், பெப்பர் வந்து பார்க்காம இருந்தாலும் உள்ள அந்த காரம் வந்து அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்கான அந்த ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சு அவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதில் எடன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அவர் சொன்னது இது வரைக்கும் யாருமே போல்டாக அப்படி சொன்னதில்லை என்னை பற்றி, ஆனால் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிற மாதிரி எடன் ப்ளஸ் அசீம்ங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் போகுது. ஏன்னா அசீம் எல்லாரும் ஆட்டிடியூட்னு சொல்லும்போது எடனுக்கு மட்டும் அவர் மேலே ஒரு ஆனால் ஓப்பனாக பேசிடுறாங்க அவங்க. ஏன்னா இது வந்து எபிசோடு 3லையுமே வந்து ஸ்டார்டிங்கில் எடன் எங்கன்னு அவர் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தேடி வரும்போது எடன் அங்கே வந்து அப்ஸ்டார்ஸில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க, குரல் கொடுக்காம. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோவத்தில் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட வந்து இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அந்த கிடைச்ச டைம்லலாம் ஒருத்தவங்க பேசி பழகி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான், அந்த வேவ் லென்த்துக்குள்ளே வராங்களா அப்படிங்கிறது புரியணும் போது இவங்க கூப்பிடும்போது அவர் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அசீம் அவர்கள் அந்த க்ரூம் பண்ணுறது, அந்த ஒரு என்ன சொல்கிறது தன்னை வந்து பெஸ்ட்டாக காமிச்சிக்கணுன்றதுல அவர் எப்பயுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார்னா அவருக்கான அந்த டைம், பர்சனல் டைம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டு, உங்களுக்கு உங்கள் வேலை தானே ஃபஸ்ட்டு முக்கியம், நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ தானே வந்து என் கூட பேசுவீங்கன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவப்பட்டதையும், இல்லை அது முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டது ஒரு கேள்வி, ஒரு சம்மந்தம் இல்லாமல் இவருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சதுன்னும் போது ஓவராலாக எடன் சொன்னது என்னன்னா, எனக்கு ப்ரையாரிட்டி பண்ணுறவங்க எனக்கு முக்கியம், அவங்க ப்ரையாரிட்டி அவங்களுக்கு இருக்கலாம், ஆனால் என்ன ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இது அசீம் ஒத்துக்க முடியல அப்படின்னாலுமே எடன் அப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருமே இப்போ என்ன நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் நானாக இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு மேக்கப்லாம் போடணும்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்கவும் அசீம் கேட்கும், ஆமாம் நீங்கள் இப்படி இருந்தாலே நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இருங்க, மேக்கப்லாம் போடாமல் நீங்கள் பவுடர்லாம் போடாமல் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இருந்தாலே நீங்கள் நல்லா இருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதையும் பார்க்க முடிஞ்சதுன்னா. ஸோ ரொம்ப ஓப்பனாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடன் இருக்காங்க. அசீம் வந்து தன்னை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காரு. ஸோ இவங்களுக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பைஸப்பானதை நம்மளால் அந்த கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி ஆக்டிவிட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸ்ருதிகா தான் சொன்னால டெய்லி வந்து அவங்க ஒரு ஆக்டிவிட்டி வைப்பாங்க. அதில் வந்து அசீமை யாருமே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலைனாலுமே எடன் ப்ளஸ் அசீம்னு வரும்போது இது எங்கேயும் ஸ்பைஸப் ஆன மாதிரி தெரியுதே ஸ்பைஸப் ஆக்டிவிட்டியில் அப்படின்னு ஸ்ருதிகா அர்ஜுன் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ தன்னோட விஷயங்களை எடன் அசீம் வந்து தன்னை டிஸ்கிரைப் பண்ண விஷயத்தில் அந்த பெப்பர் மாதிரி லைஃபோட இன்டென்ஸ் புரிஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் தன்னை டாமினேட்டிங் பர்சன் பிரியங்கா சொன்னதை அசீமால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அவர் எல்லா இடத்துல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க பார்க்குறாரு. பிரியங்கா வந்து எனக்கு தோணுனதுனால நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இதே தான் வந்து நேஹாவோடதும் சிந்துவோடது விஷயமாகவும் இருக்குது அசீம் விஷயத்தில். ஏன்னா அசீமை செலக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு நேஹாவும் சிந்துவும் தான் செலக்ட் செந்தூரின்னு சொல்லக்கூடிய அவங்க சிந்து அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு சேட் போனோடனே உங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நேஹா வந்து அவர் ஹானஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்லாம் சொன்னதுனால, ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் பேசியிருப்பேன், அந்த வேர்ட்ஸ்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, அதனால் நான் அவர் கூட சேட் பண்ணணும்னு நினச்சேன்னு. செந்தூரி வந்து சொல்கிறாங்க, நான் நினச்சி வந்த அசீம் இவருன்னு எனக்கு தெரியாது, ஆல்ரெடி அதாவது பிக் பாஸில் அசீம்னு எனக்கு தெரியாது, நான் வேறு யாரோ அசீம்னு நினச்சேன் அப்படின்னும் போது, ஏன்னா ஃபேஸ் காட்டாமல் தான் ஜென்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த சேட் பண்ணியிருப்பாங்க அந்த சேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கண்ணு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கண் கட்டிட்டு கண்ணு
வரட்டும் போது அவங்க முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து சேட் பண்ணுற மாதிரி தான் அந்த விஷுவலைஸ்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் நினச்ச அசீம் வேற இவருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இவரை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சிந்தூரி சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பக்கம் போகுது. மோனிஷா ப்ளஸ் விக்கே எப்படிப்பா போகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இவங்க 2 பேருமே அந்த பொசிவ்னஸ்குள்ளே மாட்டுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சேட்டில் 2 பேரும் ஓகேவா இருக்காங்க. அந்த ஸ்பைஸ் அப் ஜாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வெக்கேக்கு தான் வந்துட்டு அந்த சான்ஸ் கிடைக்குது அந்த ஆக்டிவிட்டியில். அவர் வந்து அந்த கார்டமம் எடுக்கிறாரு, ஏலக்காய் எடுத்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட்னா அந்த ஆட்ரிபியூட்லாம் போன எபிசோடில் சொல்லியிருப்போம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கரம் மசாலா ப்ளஸ் போட்டியாளர்கள்னு போட்டிருப்போம், அதில் போய் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மசாலாக்கான அந்த ஆட்ரிபியூட் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து வெக்கே வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. விக்கே வந்து பிரியங்காவை செலக்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து மோனிஷா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். அவங்க ஃபேஸோட ரியாக்ஷன் தெரியும். ஏன்னா வந்து அவங்க வந்து தன்னை தான் பிடிச்ச பர்சனுக்கு நீங்கள் உங்களுக்கு இல்லை உங்களோட பிடிச்ச ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி அதாவது அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சு அதாவது பக்கத்தில் அந்த ஸ்பைஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த விக்கே வந்து பிரியங்காவை கார்டமம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஸ்ட்ராங் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற அந்த ஃப்ளேவரோட செலக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பிரியங்காவை செலக்ட் பண்ணும்போது மோனிஷாவுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸ், ஏன் தன்னை செலக்ட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் ஏன் செலக்ட் பண்ணலன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் இப்படி பண்ணதுனாலே மோனிஷா வந்து அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சின்ன பாசிட்டிவ்னஸ் தினேஷை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து ஒருத்தர் வரும்போது அப்போ வந்து தினேஷ் வீணா ஆல்ரெடி அவங்க ஃபர்ஸ்ட் சேட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் பக்கத்தில் நிற்கிறது பேசுறது அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல போய் மோனிஷா வந்து தினேஷை செலக்ட் பண்ணி அவர் வந்து தினேஷை வந்து மோனிஷா வந்து ரெஃப்ரெஷிங்னு சொல்லக்கூடிய சோம்பு, அதாவது ஃபென்னல் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி தினேஷ் அப்படிங்கிற மாதிரி மோனிஷா வந்து தினேஷ்க்கு வந்து அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே வெக்கேக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவங்க உடனே ஸ்ருதிகா வந்து சொல்லுவாங்க வாட் அ கொலபரேஷன் ஆஃப் த செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வெக்கே வந்து பிரியங்கா கொடுத்ததையும் மோனிஷா எதிர்பார்க்கல, மோனிஷா தினேஷ்க்கு கொடுத்ததையும் வந்துட்டு வெக்கே எதிர்பார்க்கல. இதுக்கு நடுவில் தினேஷ் வந்து யாருக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா தினேஷ் வீணாக்கு கொடுப்பாருன்னு நினைச்சா, வீணா நான் எப்பயுமே வீணா கூட எனக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கு ஓகே, ஆனால் அதுக்காக இந்த